மல்லி மல்லிகிட்ட கையெழுத்துலாம் வாங்கிட்டு விஜய் வீட்டோட வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. மல்லியும் இதுக்கு மேலே அசிங்கப்பட்டு நாம் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த விஜய் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு? எதுவுமே பண்ணதில்லை. இது வரைக்கும் அவங்க அக்காவை நம்பளை தவிர நம்மளை நம்பவே இல்லை. நம்மளை ஒரு மனுஷன் கூட மதிக்க மாட்டார். அதனால் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறதுல எந்த ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு மல்லி முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி திருத்துப்புன்னு டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து கையெழுத்தும் போடுறாங்க. ஏன்னா மல்லி அன்றைக்கே சொன்னாங்க இல்லையா, விஜய் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போகிறேன்னு சொல்லி அந்த விவாகரத்து பத்திரத்தை எடுத்து, போதும் விஜய், இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட அசிங்கப்பட்ட வரைக்கும் போதும், இதுக்கு மேலே அசிங்கப்பட எனக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு சுத்தமாக என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சு. இதுக்கு மேலே நான் இருக்கிறதுல எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நான் கிளம்புறேன் அப்படின்னு மல்லி டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு, எந்தவங்க ராஜி, நீங்கள் தானே ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்க நான் அந்த பேப்பரில் கையெழுத்து போடணுன்னு, போதுமா, இன்னைக்கு கையெழுத்து போட்டுட்டேன். இனி என்னால் இந்த வீட்டில் யாருக்கும் எந்த தொல்லையும் இருக்காது. நீங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. ராஜு ஒன்று, ஏய் மல்லி, என்னடி என்ன பேசுகிற? நாங்கள் என்ன உன்னை டார்ச்சர் பண்ணோம் கையெழுத்து போட சொல்லி? இங்கே பாரு, இது உனக்கும் விஜய்க்கும் நடக்கிறது. நாங்கள் தலையிடவே இல்லைப்பா. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி அடிச்சுப்பீங்க, நாளைக்கு ஒன்று சேர்ந்துருவீங்க. அதனால் நாங்கள் ஏன் தலையிட போகிறோம்? விஜய், என்ன விஜய், என்னமோ நான் உன் பொண்டாட்டியை வீட்டை விட்டு விரட்டுற மாதிரி அவன் என்னமோ என்கிட்ட சண்டைக்கு வரா, நீ பார்த்துட்ருக்க. இதுக்கு தான் விஜய் நான் அப்போவே சொன்னேன், நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்டான்னு சொன்னேன். நீ தான் கேட்காம என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்போ பாரு, அவள்கிட்ட நான் பேச்சு வாங்கிட்டா இருக்குது. ஏய் மல்லி, இவனுக்கு என்ன பிரச்சனை இப்போது? இங்கே பாருங்க விஜய், போதும் நிப்பாட்டுங்க. இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட எதுவும் பேசுறதுக்கு விரும்பலை. நான் தான் கிளம்புறேன்னு சொல்லிட்டால, போதும் விட்டுருங்க விஜய், நான் கிளம்பிடுறேன் போதும் அப்படின்னு மல்லி அந்த விவாதத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் விஜய் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. பேப்பர் வாங்கிக்கிட்டு சரிதான் போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வெண்பா மல்லி கையை பிடிச்சிட்டு, மல்லிமா, என்ன மல்லிமா, நீங்கள் பாட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க, அப்போது இந்த வீட்டில் உங்களுக்கு பிடிக்கலை, அவங்க கூட சண்டை அப்படின்னா நீங்கள் பாட்டி கிளம்பிடுவீங்களா? அப்போது என்னை பற்றி யோசிக்க மாட்டீங்களா மல்லிமா? நான் உங்கள் பொண்ணு இல்லையா? நான் உங்களை என் அம்மாவாக நினச்சிட்ருக்கேன் மல்லிமா. நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக இப்படி போகிறேன்னு சொன்னால் எப்படி மல்லிமா? ப்ளீஸ் மல்லிமா, நீங்கள் என்னை விட்டு போகாதீங்க மல்லிமா, நீங்கள் எல்லாமே என்னால் இருக்க முடியாது மல்லிமா, ப்ளீஸ் மல்லிமா அப்படின்னு வெண்பா பயங்கரமாக அழுகிறாங்க. ஆனால் மல்லி, இல்லை வெண்பா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் வெண்பா, நான் உன்னை தினதினம் நினச்சிட்டு தான் இருப்பேன். உனக்கு என்கிட்ட எப்போலாம் பேசணும்னு தோணுதோ அப்போலாம் எனக்கு ஃபோன் பண்ணு, கண்டிப்பாக நான் உன்கிட்ட மட்டும் பேசுவேன் வெண்பா, என்னை மன்னிச்சிரு வெண்பா அப்படின்னு மல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போவோம், இங்கே வெண்பா அழுதுகிட்டு ரூமுக்கு வர்றாங்க. விஜய் அமைதியாக ரூமுக்கு போயிடாரு. ராஜிக்கும் ரஞ்சிதாவுக்கும் சந்தோஷம் தாங்கலை. அப்பா, நம்மளை பிடிச்ச சனி இன்னொரு தொலைஞ்சதுரா. ஏன்னா இவளுக்கு மட்டும்தான் நம்மளை பற்றின எல்லா உண்மையும் தெரியும். ஆனால் இன்றைக்கி அவளே சரிதான் போன்னு கிளம்பிட்டா. அதுவும் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டா. ரஞ்சிதா, உன் ரூட் கிளியர் ஆகிடுச்சு, போதுமா? பார்த்தியா, நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி நாம் ஒரு திட்டம் போட்டோம், கடைசியில் வேற ஒரு திட்டம் அமைஞ்சது. பார்த்தியா, நாம் விஜய் உள்ள தள்ளி அப்புறம் மல்லி துரத்தலாம்னு நினச்சோம். ஆனால் பரவாயில்ல, விஜய் வெளியே இருக்கும்போது இந்த மல்லி அவள் வாயாலே கெட்டுக்கிட்டு இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே போகிறா. எப்படியோ ஒரே கலர் ரெண்டு மங்கா. ஆமாம் ராஜிமா, நான் கூட நினச்சிட்டே இருந்தேன், இந்த மல்லி வீட்டை விட்டு வெளியே போக சொன்னால் எப்படி போவா, போக மாட்டா, ஏதாவது பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு நினச்சேன். பரவாயில்லையே ராஜிமா, சொன்ன உடனே கிளம்பிட்டாலே, அதுவும் நாம் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்களேன், கோவத்தில் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு போகிறா. லூஸு விடு ராஞ்சி, நம்ம நினச்சி நடந்து போச்சுல, விடு. அடுத்தது விஜய் எப்படி கவுக்கலாம், விஜயை கவுத்து எப்படி ஒன்று விஜய்க்கு கல்யாணம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்போம் வா அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் மேலே போயிடுறாங்க. வெண்பா ரூமில் போய் உட்காந்து பயங்கரமாக அழுகிறாங்க. சாமி, ஏன் சாமி இப்படி எங்கள் அம்மாவை எங்கிட்ட பிரித்த, ஏன் எங்களுக்கு மட்டும் தொடர்ந்து கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்க, அப்படி நாங்கள் உனக்கு என்ன பாவம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வெண்பா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. இங்கே அன்னப்பொன்னிக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. அன்னப்பொன்னி பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் வேண்டிக்கிறாங்க. இங்கே பாருமா, என் பொண்ணு எந்த ஒரு பாவமும் பண்ணலை, அவள் எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் நினப்பா, எதிரிக்கு கூட துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினப்பா. அப்படியாப்பட்ட என் பொண்ணு இன்றைக்கி செய்யாத ஒரு சில பாவத்துக்காக கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கா. பாவம் அந்த ராஜேஸ்வரி, அவள் மனுஷியே கிடையாது, அவள் ஒரு அரக்கி. அவள்கிட்ட போய் என் பொண்ணு மோதிட்டுருக்கா. என் பொண்ணு ஒன்றும் சும்மா மோதலை, தான் புருஷனுடைய வாழ்க்கை கெட்டிவிடக்கூடாது, தான் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் குடும்பமாக நினச்சி தான் அவள் பண்ணுற அயோக்கியத்தனத்தை என்னுடைய மாப்பிள்ளைகிட்ட சொல்ல நினச்சா. ஆனால் என் மாப்பிள்ளை அதை புரிஞ்சிக்கவே இல்லை. ஏன்னா அந்த அரக்கி அந்தளவுக்கு மாப்பிள்ளையை மயக்கி வச்சுருக்கா. தான் பண்ணுறது எல்லாமே சரி அப்படின்னு மாப்பிள்ளை நினச்சிக்கிட்டு மல்லியை போய் கஷ்டப்படுத்துகிறாரு. ஆனால் அந்த அரக்கியுடைய உண்மையான முகத்தை நான் பார்த்துட்டேன்.
அவளை பற்றின வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் எல்லாமே இப்போ போயிடுச்சு. அந்த ஃபோன் மட்டும் எனக்கு கிடச்சதுன்னா, அதில் இருக்க வீடியோ கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் அதை கொண்டு போய் என் மாப்பிள்ளைகிட்ட கொடுத்து, பாருங்க மாப்பிள்ளை, நீங்கள் நினச்ச மாதிரி மல்லி சொக்க தங்கம், ஆனால் உங்கள் அக்கா தான் ஒரு அரக்கி, அவள் தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம், உங்கள் மல்லியை போய் கைவிட்டுறாதீங்க மாப்பிள்ளை அப்படின்னு என் விஜய் மாப்பிள்ளைகிட்ட சொல்லுவேன். ஆனால் எனக்கு அந்த ஆதாரம் கிடைக்கலையே சாமி, எப்படியாவது அந்த ஆதாரம் என் கையில் கிடைக்கணும், என் பொண்ணு வாழ்க்கையே இப்போது அந்த ஆதாரத்தில் தான் இருக்குது அப்படின்னு இங்கே அண்ணன் பொண்ணி மனமாற வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கும் போது அங்கே ஒரு செக்யூரிட்டி வராரு. வந்துட்டு, ஏம்மா என்னம்மா நீங்கள் நேற்று இங்கே அடிப்படை கிடந்தீங்களே, நீங்கள் தானே அவங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா நான் தான் அது. ஏம்மா என்னாச்சு, இன்னும் உடம்பு சரியாகலையா? இல்லைப்பா உடம்பு சரியாயிடுச்சு, மனசு தான் சரி பண்ண முடியல. ஏம்மா? இல்லைப்பா அது ஒரு பெரிய கதை. என் பொண்ணோட வாழ்க்கையை நேற்று காப்பாற்றுறதுக்காக நான் ஓடி வந்தேன். கடைசி நேரத்தில் எவனோ ஒரு அயோக்கிய பையன் என் அண்ணன் அடித்து போட்டு அந்த பெண்டவை தூக்கிட்டு போயிட்டான். என் ஃபோனு காணுப்பா. என் ஃபோன் மட்டும் கிடச்சிதுன்னா அதில் இருக்கிற ஒரு வீடியோ போதும். அந்த ஒரு வீடியோவால் என் பொண்ணோட வாழ்க்கையை நான் காப்பாற்றிடுவேன். ஆனால் அதுவும் இப்போ கிடைக்கல. என் பொண்ணோட வாழ்க்கை நட்டாத்தில் நிற்கிது. அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அண்ணன் பொண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அந்த செக்யூரிட்டி யோசிச்சு பார்த்துட்டு, சாரிம்மா அந்த ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது. நேற்று இந்த ஃபோன் இங்கே கடந்துச்சு, பார்க்கறது நல்ல ஃபோனாக இருக்கேன்னு நான் தான் எடுத்து வச்சேன். ஆனால் யாரும் வந்து கேட்கல. சரி நம்மளே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அந்த மொபைல் இருக்கும்போது நான் எப்படிம்மா அதை எடுத்துக்க முடியும்? இந்தாங்கம்மா அந்த ஃபோனு அப்படின்னு அந்த ஃபோனை கொடுக்குறாரு செக்யூரிட்டி. ஃபோனை வாங்கின அண்ணன் பொண்ணி உடனே போயிட்டு அந்த வீடியோ இருக்கான்னு பார்க்குறாங்க. பார்த்து அந்த வீடியோ இருக்குது. அதை பார்த்த உடனே அண்ணன் பொண்ணிக்கு சந்தோஷம் தாங்கலை. அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே, உங்களை கண்டிப்பாக நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணன் பொண்ணு சொல்கிறாங்க. என்னம்மா நன்றிலாம் சொல்கிறீங்க? இது உங்கள் ஃபோன் தாம்மா, எடுத்து வச்சிருந்தது தப்பு தானம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்ல, இல்லைண்ணே கீழே கலந்துச்சு எடுத்து வச்சுருந்தீங்க, யாரும் வரலன்னு நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்க, அவ்வளோதானே, இதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லைண்ணே, இந்த ஹெல்ப்பை பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு அண்ணன் பொண்ணு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு மல்லி மல்லி அப்படின்னு கூப்பிட்றாங்க. பார்த்தா விஜய் இறங்கி வராரு. என்ன வேணும் உங்களுக்கு இப்போது, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு விஜய் கேட்க, ராஜி வந்து, பாத்தியா விஜய், நான் சொல்லலை, இப்படி தான் அந்த மல்லி எப்போ வீட்டை விட்டு வெளியே போனாலும் அவங்க பெரியம்மாவை கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பா. அவருடைய பொழப்பே அதுதான் விஜய். இங்கே பாருங்கள், மல்லி பண்ண காரியத்துக்கு அவளை நான் அப்போவே வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டேன், அவளும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருந்து பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அண்ணன் பண்ணோடனே, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுகிறீங்க, விஜய்க்கு ஏன் மாப்பிள்ளை இப்படி ஆனீங்க? இங்கே பாருங்க மாப்பிள்ளை, மல்லி சொக்க தங்க மாப்பிள்ளை, ஆனால் உங்கள் அக்கா ஒரு அரைக்கி மாப்பிள்ளை, போதும் நிப்பாட்டுங்க, இதுக்கு மேலே எங்கள் அக்காவை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசுனீங்க, அப்போ நடக்கிறது வேறு. மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் இந்த வீடியோ மட்டும் பாருங்க மாப்பிள்ளை, அப்புறம் மீதியை பேசிக்கலாம் மாப்பிள்ளை. இல்லை நான் எதையும் பார்க்க ரெடியாக இல்லை, நீங்கள் மேலே இங்கேருந்து கிளம்புங்க. ஐயோ மாப்பிள்ளை போதும் நிப்பாட்டுங்க மாப்பிள்ளை, நானும் போனால் போதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கீங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ளை, உங்களுக்கு என்ன கண்ணே தெரியாதா? எப்படி இவ்வளோ இப்படி பிஸ்னஸ் பண்ணானீங்க நீங்கள்? உங்களுக்கு யோசிக்க தெரியாதா? ஒரு நிமிஷம் நான் சொல்கிற கேளுங்க, இந்த வீடியோ முதல்ல பாருங்கள் அப்படின்னு அண்ணன் பண்ணி மிரட்டவும் விஜய் அமைதியாக எதுவும் பேசாமல் அந்த வீடியோ பார்க்குறாங்க. ராஜி ஒன்று என்ன வீடியோ அது அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அன்றைக்கி ராஜி கோபத்தில் நான் தான் எல்லாம் பண்ணேன், எல்லாத்துக்காரன் நான் தான் அப்படின்னு வார்த்தையை விட்டாங்க இல்லையா, அந்த வீடியோ தான் அண்ணன் பண்ணி காட்டுறாங்க. அதை பார்த்த விஜய்க்கு செம்ம அதிர்ச்சி. அப்போது மல்லி சொன்னது எல்லாமே உண்மைதானா? அப்போது நாம் ஜெயிலுக்கு போனது, சூழ்ச்சி பண்ணது எல்லாமே நம்ம அக்காவா? ஐயோயோ தப்பு பண்ணிட்டோமே. ஒரு தப்பு பண்ணதை மல்லி மேலே நம்ம கோவப்பட்டு வீட்டோடு வெளியே அமிச்சோம். ஆனால் கூட இருந்து நம்ம அக்கா இவ்வளோ பெரிய தப்பாக பண்ணியிருக்காளே, நமக்கு துரோகம் பண்ணது நம்ம அக்கா தானா அப்படின்னு விஜய் சமாதிரிச்சு வராரு. ராஜியால் எதுவும் பேச முடியல. விஜய் இது என்னமோ எல்லாம் பொய்யா தெரிஞ்சுரா அப்படின்னு சொல்ல, போதும் நிப்பாட்டுக்கா, எதுக்கா பொய், எது பொய், இது பொய்யா? சே நீலாம் அக்காவா? மல்லி என்கிட்ட அவ்வளோ நேரம் சொன்னான், நான் தான் கேட்கவே இல்லை, மல்லியை கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். ஆனால் நீனு இவ்வளோ தப்பையும் பண்ணிவிட்டு மல்லிக்கு எதிராகவே இருந்து மல்லியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நீ பார்த்த வேலையை பார்க்கும்போது, சே எவ்வளோ கேவலமாக வேலை பார்த்துருக்கல. சொந்த தம்பி என்னையவே ஏமாற்றணும், என் சொத்தை அடையணும்னு எனக்காகவே நீ இவ்வளோ பெரிய குழி தோண்டியிருப்பா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குக்கா, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. வேணாக்கா, இதுக்கு மேலே நீ இங்கே நிற்காத, நின்னா நான் உன்னை என்ன பண்ண தெரியாது, ஒழுங்கு மேலே வெளியே போக்கா அப்படின்னு ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேரையும் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு விஜய்.